ஹலோ, வெல்கம் டு yesh சேனல். yesh சேனலில் நம்ம பீட்சா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்க்ரீடியண்ட், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக பீட்சா ரெசிபி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்சாவுடைய பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கிறோம். இந்த மைதா மாவில் நம்ம அது கூடவே 200 கிராமுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் 1 2 3 4 and 5 ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சூப்பராக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரியே இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கையில் ஒட்டுற ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்கள் நல்லா விடாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சிங்கன்னா ஒரு நல்ல சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து ஒரு கிளாத் போட்டு அழகாக மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சாதான் நமக்கு பீட்சா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதை நம்ம ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பீட்சா பேஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பீட்சா மாவு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்சா பேஸ்க்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுமானது. இதை விட ரொம்பவும் நம்ம தடியாக யூஸ் பண்ணிட்டோன்னா அது நல்லா வேகாது உள்ள. அப்போ நம்மளுக்கு பீட்சா சாப்பிட்றதுக்கு மாவு மாதிரியே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் போட்டுக்கோங்க. இதை நம்ம தோசை தவாவில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு ஒரு 2 times நம்ம திருப்பி போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாஸ், ஆனியன், கேப்சிகம், கேரட், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். பீட்சா மேலே ஃபஸ்ட் லேயராக நம்ம பீட்சா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பட் பீட்சா சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருக்கும் இல்லையா, டொமேட்டோ கெச்சப், இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் வந்து சில்லி சாஸ் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே போதும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இது மேலே நீங்கள் என்னென்ன ஆனியன்ஸ், கேரட், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் 1 by 1 நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் 1 by 1 வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மெலிசாக துருவிய கேரட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சம் கார்ன், ஸ்வீட் கார்ன் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மேலே ரொம்ப ஃபேவரட்டான மொசரல்லா சீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சீஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மொசரல்லா சீஸோடைய லிங்க் இருக்குது. தேவைப்பட்டா அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபைனலாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு சீஸஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு டெக்கரேஷனுக்காக நீல் வாக்கில் அரிஞ்ச கேப்சிகம், கேரட்டை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். பீட்சா ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இதை நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சோன்னா பீட்சா பேசஸ்லாம் நல்லா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த தவாவை நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது மேலே நம்ம ஒரு சில்வர் பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மினிட்ஸ் கழிச்சாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், சீஸஸ்லாம் சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்க கடையில் இருக்கிற பீட்சா மாதிரியே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்படி நம்ம பீஸாவை வந்து வீட்டிலே ரெடி பண்ணி தந்தோம்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கேட்குற நேரத்தில் நாமளும் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பீஸா பேஸ் பார்க்கலாம். கருகவே இல்லை, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்க நைஃப் வச்சுட்டு நம்ம 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போது பீசஸை எடுத்தோன்னா சூப்பராக மொசரல்லா சீஸ் மெல்ட் ஆகி வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் ஐடியாஸ், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ.